குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் அதனை அமல்படுத்திய மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முஸ்லிம்களுடைய அந்த மத உணர்வை புண்படுத்தும் விதமாக அவர்களை கொதிநிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கொடூர சிந்தனை கொண்ட பாஜக அரசு இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் முதல் நோன்பை முன்னிட்டு ஒரு கொடூரமான ஒரு செயலை அரங்கேற்றி இருக்கிறது. 2019 எந்த சட்டத்தை அமல்படுத்தியதோ சிஏஏ என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை இந்த நாளில் அமல் செய்கிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறது. அது கெசட்டில் பதியம் செய்ய போகிறோம் என்பதனை வெளியிட்டிருக்கிறது. இந்த கொடூரமான அரக்க செயலை வன்மையாக கண்டித்து மத்திய அரசின் அராஜக போக்கை கண்டித்து திரும்ப பெற வேண்டும் இந்த சிஏஏ சட்டத்தை, நோ சிஏஏ என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதேபோன்று அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. அசாம் மாணவர் அமைப்பினர் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் குடியுரிமை திருத்த சட்ட பதாகைகளை தீயிட்டு கொளுத்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர்.